சம்மர் டைம்ல வந்து பாடி ஹீட் ஆகுறதால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் அதிகமாகும், சூடு பிடிச்சிக்கும், அதனால யூரின் பாஸ் பண்ண முடியாது, அடிவயிறு ரொம்ப வலிக்கும். ஸோ இதுக்காக ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில வந்து பாதாம் பிசினி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு கல்கண்டு மாதிரியே இருக்கும். ஸோ சின்ன பீஸ் அளவுக்கு பாதாம் பிசினி எடுத்துட்டு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்களேன். ஏன்னா ஒரு கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஊறி போயிட்டு அதுக்கப்புறம் வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியில சின்ன பீஸ் அளவுக்கு பாதாம் பிசினி போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் பார்க்கும் போது பாதாம் பிசினி காணா போயிடும். ஏன்னா அந்த வாட்டர் கூட நல்லா ஊறி போயிட்டு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி உங்களுக்கு மாறிடும். இந்த பாதாம் பிசினியை அப்படியே நீங்க ஸ்பூன்ல வந்து எடுத்து சாப்பிடலாம். எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அப்படியே பிளைனா நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இது அப்படியே சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா லெமன் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நன்னாரி சர்பத் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சுகர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து சாப்பிடலாம். டெய்லி வந்து காலையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். சூடால வரக்கூடிய எந்த பிரச்சனையும் வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.